மகாபாரதம் பாகம் 9. பாண்டுவின் முடிவு. பாண்டுராஜன் ஒரு நாள் காட்டில் வேட்டையாடும்போது அங்கே மான்கள் உருவம் கொண்டு ஒரு ரிஷியும் அவர் மனைவியும் விளையாடி கொண்டிருந்தார்கள். மான் என்று எண்ணி பாண்டு அந்த ரிஷியின் மேல் அம்பு எய்தான். ரிஷி இறந்து விட்டார். அந்த ரிஷி உயிர் நீங்கும் தருவாயில் பாண்டுவை சபித்து விட்டார். பாதகனே, உன் மனைவியுடன் நீ கலந்தால் தட்சிணம் உனக்கு மரணம் உண்டாகும் என்று பாண்டு மகாராஜன் ரிஷியினால் சாபம் விதிக்கப்பட்டான். இந்த தண்டனையை பெற்ற பாண்டு மனமுடைந்து போனவனாய் பீஷ்மரிடமும் விதுரனிடமும் ராஜ்ய பரிபாலனத்தை ஒப்படைத்துவிட்டு தன் மனைவிகளை அழைத்து கொண்டு வனத்திற்கு போய்விட்டான். அங்கே பிரம்மச்சரிய விரதம் பூண்டு வசித்து வந்தான். சந்ததி இல்லாமல் உயிர் நீத்துவிடக்கூடாது என்ற பாண்டுராஜனுடைய வேண்டுகோளின் மேல் குந்தியும் மாத்ரியும் துர்வாச ரிஷி உபதேச மந்திரத்தின் மூலமாக தேவர்களை வேண்டிக்கொண்டு பஞ்சபாண்டவர்களை பெற்றார்கள். இவர்கள் வனத்திலேயே பிறந்து வனத்திலேயே தபஸ்விகளுக்கிடையில் வளர்ந்து வந்தார்கள். மனைவிகளுடன் புத்திரர்களுடனும் பாண்டுராஜன் பல ஆண்டுகள் வனத்தில் வசித்து வந்தான். ஒரு நாள் வசந்த காலத்தில் அரசனும் மாத்ரியும் பூவும் கொடியும் பறவையையும் பிராணிகளும் விளையாடி மகிழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து தங்களுக்கு ஏற்பட்டிருந்த துயரத்தை மறந்தார்கள். இயற்கை வேகத்தால் இழுக்கப்பட்டு புத்து தடுமாறி போய் அவள் எவ்வளவு தடுத்தும் கேட்காமல் மதிமயங்கி போய் அரசன் மாத்ரியுடன் கலந்தான். உடனே ரிஷியின் சாபத்தின்படி உயிர் நீத்தான். அரசன் மரணத்திற்கு தான் காரணமானதை நினைத்து மாத்ரி துக்கம் பொறுக்க மாட்டாமல் பாண்டுவை தகனம் செய்யும் காலத்தில் தானும் எரியும் சிதையில் விழுந்து மாண்டாள். வனத்தில் இருந்த ரிஷிகள் தீராத துக்கத்தில் மூழ்கி கிடந்த குந்தி தேவியையும் பாண்டவர்களையும் ஹஸ்தினாபுரத்துக்கு அழைத்து கொண்டு போய் பீஷ்மரிடம் ஒப்படைத்தார்கள். அப்போது யுதிஷ்டிரனுக்கு வயது 16. பாண்டுராஜன் வனத்தில் உயிர் நீத்ததை ரிஷிகள் ஹஸ்தினாபுரம் வந்து சொன்னதும் நாடு முழுவதும் துக்கத்தில் ஆழ்ந்தது. விதுரனும் பீஷ்மரும் வியாசரும் திருதராஷ்டிரனும் மற்ற பந்துக்களும் முறைப்படி சிராத்தம் செய்தார்கள். நகரத்திலும் கிராமங்களிலும் ஜனங்கள் தங்களுடைய சொந்த பந்து இருந்ததைப் போல் கருதி துக்கம் கொண்டார்கள். பாட்டியர் சத்தியவதிக்கு வியாசர் சொன்னார், நடந்து போன காலம் சுகமாகவே முடிந்தது. வருங்காலம் மிகவும் துக்ககரமாக இருக்கப் போகிறது. பூமிக்கு எலவனம் தீர்ந்துவிட்டது. வஞ்சகமும் பல வகை பாவங்களும் நிறைந்த காலம் வரப்போகிறது. கஷ்டமான காலத்தை நீ உன் கண்களால் பார்க்க வேண்டாம். நகரத்தை விட்டு விலகி போய் தபோவனத்தில் வாசம் செய்வதே மேலானது. இவ்வாறு வியாசர் சொன்னதை சத்தியவதி அங்கீகரித்து அம்பிகை அம்பாலிகை இருவரையும் கூட அழைத்து கொண்டு வனம் சென்றாள். அங்கேயே தபஸ்விகளாக கொஞ்ச காலம் கழித்துவிட்டு குலத்தில் நடக்கப் போகும் அநியாயங்களை பாராமல் இந்த 3 மூதாட்டிகளும் மேலுலகம் சென்றார்கள்.